ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ப்ளேலேருந்து பார்த்த மாதிரி உங்களோட பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி இப்படி மாதிரி ஷேர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிக்கை வந்து க்யூட் ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு முடியாத வீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி பார்த்தா ஆட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஏன்னா ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பைட் வந்து இருக்கு பாருங்க. உங்கள் ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் மட்டும் இருக்கும். கீழே பார்த்தா நீங்கள் பர்சன் பார்த்தா கீழே ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் பர்சன் ஒரு ஷேர் பர்சன் வந்து யூஸ் பண்ண வந்து மேக் பண்ணி இப்போ டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் லிங்க் நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ இருக்கும். பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இந்த 2% இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயருக்கான ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு குரூப் லேயர் இருக்கும். இந்த குரூப்பில் தான் இந்த 4 ஸ்கொயர் பிக்கான வந்து நீங்கள் ஆட் வந்து பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு டைம் லைன் பார்த்தோன்னா 3:13 லாஸ்ட் எண்ட் வரை நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். எப்படி பிக் ஆட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். கரெக்டாக 3:13 வந்து புக் மார்க் வந்துருங்க. வந்துட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்க. மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எந்த பிக் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கான ஃபோல்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. செலக்ட் வந்து பண்ணிவிட்டு பிக்கான ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைடு ஆப்ஷன் ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணி பிக் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேரிசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு கீழே எக்ஸஸாக இருக்கிற பிக் வந்து கீழே பார்த்தா 3 கட் ஆப்ஷன் தேர்டாக இருக்க கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு கீழே வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க. இந்த லிரிக்கான கண்ணாய்க்கான வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணோன்னா இதே மாதிரி கண்டினியூஸாக ஒவ்வொரு புக் மார்க்காக போய்ட்டு மல்டி பிக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து இந்த பிக்கே லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொல்லி தரேன். அதனால் வந்து இந்த பிக்கை நான் வந்து லாஸ்ட் வரையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மல்டி பிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஒன்ஸாக நீங்கள் வந்து புக் மார்க் டு புக் மார்க் வந்து வேறு பிக்கை நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த லிரிக் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இது வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி கரெக்டாக செட் பண்ணி முடிச்சு விட்ட உடனே நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள பார்த்தா 2 லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. கரெக்டாக லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து பாருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷீட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்க. காப்பி லேயர் சொல்லிட்டு ஃபோர்த்தாக அது கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்களா பிக்கு கரெக்டாக டைம் பார்த்தோன்னா 4:07 லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த எல்லா இமேஜுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். எப்படின்னா சைடில் பார்த்தா இமேஜ் போட்டு ஒரு கண்ணாய்க்கான மாதிரி ஆஃப் லாங் ப்ரெஸ் பண்ண மாதிரி க்ரீனாக செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் மேலே லேயர் மட்டும் டச் மட்டும் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக் டிக் வந்து ஆகும். இதே மாதிரி லாஸ்ட் எல்லா லேயருமே செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஏர் ஆப்ஷன் பார்த்தா இந்த லேயர் ஆப்ஷனுக்கு அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ தான் பேஸ்ட் சைடு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்மாலாக ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். ரைட் சைடு டவுனில் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஷீட் வந்து அவ்வளோ இந்த கலர் ஆப்ஷனையும் இந்த டைம் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி ஒயிட் சேஞ்ச் பண்ணுங்கள். மற்றெல்லாம் க்ரீனில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல சிம்பிளாக இந்த லேயருக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து இதுமாதிரி சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனோடனே பிக் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அந்த இடத்துல ஓகே நம்ம எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து குரூப் 1 சொல்லிட்டு லேயருக்கு பாருங்கள். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா ஒரு 3 குரூப் இருக்கும். அந்த 3 குரூப்பில் வந்து பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப்புக்கான லேயரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இந்த 3 குரூப்பில் இந்த நான் சொல்கிற ஸ்டெப் வந்து தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் பிக் வந்து ரிப்ளேஸ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்து எடிட் குரூப் சொல்லிட்டு ஆப்ஷன் சைடாக அட்ஜஸ்ட் பண்ணி கிளிக் பண்ண மாதிரி ஒரு ரேஷனுக்கான லேயருக்கான ஆப்ஷன் வந்துருக்கும். இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் செகண்ட் ஸ்டைப் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு பிக் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ரேஜென்ட்டுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் மாரி வந்து ஸ்கொயர் வந்து ஷோ பாருங்கள். இப்போ லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணி இந்த லேயர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா 4 ஆப்ஷன் இருக்கும். இல்லை பார்த்தா அந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஸ்கேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி பிக் வந்து மினிமைஸ் பண்ணி இந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக தேர்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஃப்ரேமில் வந்து அந்த பிக் வந்து செட் ஆகுது. இதே மாதிரி மற்ற இதில் இருக்க இந்த 3 குரூப் பிக் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணினா ஃபைனலாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு புக்கிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லேயர் இருக்கட்டும். சேம் அதே லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ண சொல்லும் அந்த லேயருக்கான சிசி வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சோடனே மேலே பார்த்தா சரிங்க லேயர் ஆப்ஷனான பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து எல்லா இடத்துல பிக்குக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆப்ஷன் இங்கே சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோ பண்ணலாம். தேங்க்ஸ் வாட்சிங். டாடா பாய்.